SJ Cosmetic Care Nagarkovil for skin care, hair care and weight loss. Phone 9842258810. SJ Cosmetic Care. இந்த காஸ்மெட்டிக் கேர் கிளினிக் நம்ம நாகர்கோயிலில் லாஸ்ட் 15 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் கிளினிக் இன் நாகர்கோயில். இந்த மக்களுக்கு வந்து நல்ல அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இப்போ நல்ல கிளையன்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளரிஷிங் இண்டஸ்ட்ரி. மக்கள் வந்து இப்போ பியூட்டியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், நிறைய தங்களை நல்லா க்ரூம் பண்ணிக்கணும், கேர் பண்ணிக்கணுன்ற ஒரு ஃபீல் இருக்கிறனால இந்த இண்டஸ்ட்ரி நல்லா போயிட்டுருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 15 இயர்ஸாக அந்த கிளினிக் இருக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் நாகர்கோயில் வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். அந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட்டில், காஸ்மெட்டிக் கேர், ஏஸ்தட்டிக் மெடிசனில் நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இங்கே வச்சுருக்கோம். ஸ்கின் பிரைட்டனிங், ஒயிட்டனிங், லைட்டனிங் ட்ரீட்மெண்ட், சன்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் காஸ்மெட்டாலஜி நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம். மெடிக்கல் காஸ்மெட்டாலஜின்னு நம்ம சொல்லும்போது ஸ்கின் ஒயிட்டனிங், லைட்டனிங், பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். வித் மெடிசன் ஆஸ் வெல் அஸ் பீல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி பிம்பிள்ஸ் ட்ரீட்மெண்ட், முகத்தில் வந்து முகப்பரு வருகிறவங்களுக்கு, யங் கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாருக்குமே நம்ம சிறப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு வந்து நம்ம மெஷின் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோம். டீப் கிளீனிங், பீல்ஸ், அந்த மாதிரி விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவல், ஃபேஸில் ஹேர் இருக்கிற லேடிஸுக்கு வந்து அந்த ஹேர் எந்த ஏஜ்னாலும் நம்ம அந்த ஹேரை பெர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஸ்பெஷல் லேசர்ஸ், அட்வான்ஸ்ட் மிஷின்ஸ், இம்போர்ட்டட் மிஷின்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது வந்து நம்ம ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் வந்து டேண்ட்ரஃப்னால ஹேர் லாஸ் இருக்குது, அப்புறம் வேறு பால்ட்னஸ் மேலுக்கு இருக்குது, ஃபீமேல் டைப் ஆஃப் பால்ட்னஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே சிறந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஃபார் மென் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து சிறப்பாக வந்து வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வி ஹாவ் அட்வான்ஸ்ட் அண்ட் எக்விப்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் வெயிட் லாஸ். இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து பாடி ஸ்கல்ப்டிங்க்கு கூல் ஸ்கல்ப்டிங் மெஷின்ஸும் நம்ம வச்சு சிறப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த காலகட்டத்தில் செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இம்ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் சரியாக இல்லை, இதனால நிறைய பேர் வந்து இப்போ ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க. சைல்டுஹுட் ஒபிசிட்டியிலேருந்து அடல்ட்ஸ்லேருந்து நிறைய ஒபிசிட்டி இருக்குது. இதனால நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இருக்குது. பிபி, சுகர், இந்த மாதிரி நிறைய பீப்புள் சஃபர் ஆகிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம கிளினிக்கில் சிறப்பாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் இதுக்கு கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட இன்ஃப்ராரெட் தெராப்பி இருக்குது. இன்ஃப்ராரெட் தெராப்பி வந்து சூரிய ஒளியிலேருந்து உள்ள இன்ஃப்ரா ரேஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த வெயிட் லாஸை பண்ணுறது. இந்த பீப்புளுக்கு அந்த தெராப்பிக்கு கூட நாங்கள் வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டயட் சார்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த டயட் சார்ட்டையும் அவங்க ஃபாலோ பண்ணி இந்த இன்ஃப்ராரெட் தெராப்பியும் அவங்க பண்ணும்போது 4 to 5 kg a month அவங்க வெயிட் நல்லா ரெடியூஸ் பண்ணலாம். இது போக பாடி ஸ்கல்ப்டிங், இப்போ ஒருத்தவங்க வந்து ஒன்லி அப்டமன் மட்டும் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாடி ஸ்கல்ப்டிங் மெஷின்ஸ் நாங்கள் ஸ்பெஷலாக வச்சுருக்கோம். இந்த மெஷின் வச்சு அவங்க அந்த பாடியை வந்து நல்ல ஷேப்பாக, ஃபிகராக அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா பிளட் டெஸ்ட்டும் செக் பண்ணி அதில் ஏதாவது விட்டமின் டிஃபிஷியன்சிஸ் இருக்குது, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வெயிட் லாஸ் தெராப்பி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மாதிரி. அந்த கிளைண்ட் வந்து அவங்க கரெக்டாக அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்க நாங்கள் கொடுக்குற அட்வைஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் லைஃப் லாங் அவங்க லூஸ் பண்ண வெயிட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் என்னென்னா எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன டிசீசஸ் ஏதாவது இருந்தால் பண்ண முடியாதா என்னன்றது டவுட் இருக்கும். ஸோ இது வந்து 18 இயர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பிபி, சுகர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்குள்ள அட்வைஸும் கொடுத்து இதுக்கு என்ன மாதிரி செட்டிங் வச்சு நம்ம பண்ணணுன்றதை நம்ம பண்ணுறதுனால அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்களும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதை வந்து இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களே இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். நம்ம பேக்கேஜ் ரேட்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை ஃப்ரெண்ட்லியாக இதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வெயிட் வந்து ஒரு மந்த்துக்கு 4 to 5 kg குறைச்சி நம்மக்கிட்ட 5-6 monthஸில் 25 kg 30 kg குறைச்சவங்க இருக்காங்க. அதேமாதிரி ஃபீமேல்ஸ் வந்து பேபி இல்லைன்னு இந்த வெயிட் லாஸ்க்கு வராங்க. ஸோ அவங்க வெயிட் லாஸ் ஆகும்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாகி அவங்களுக்கு வந்து பேபி கிடைக்குது. அந்த மாதிரியும் நம்மக்கிட்ட நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. ஹேர் லாஸ் வந்து இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஹேர் லாஸோட ரீசன்ஸ் என்னென்னா டயட்ரி ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், ஹார்மோனல் ப்ராப்ளம், ஒபிசிட்டி, தைராய்டு இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்களால வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஹேர் லாஸ் வந்து இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஹேர் லாஸோட ரீசன்ஸ் என்னென்னா டயட்ரி ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன்,
ஹார்மோனல் ப்ராப்ளம், ஒபிசிட்டி, தைராய்டு இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்களால வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கிளையண்ட் வந்து ஹேர் லாஸ்ன்னு நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா நம்ம உடனே அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணுறோம். எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த நான் முதல் சொன்ன இந்த டிசீஸஸோ இல்லை ஹார்மோன்ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் அல்லது தேவையான பிளட் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து நம்ம அவங்களுக்கு ஹேர் அனாலிசிஸ், அதாவது ட்ரைகோஸ்கோப்பின்ற டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்கேல்போட கண்டிஷன் எப்படி இருக்குது, ரூட்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குது, ஹேரோட திக்னஸ் எப்படி இருக்குது, டென்சிட்டி இருக்குது, எல்லாத்தையும் இதை நம்ம அசஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஸோ சில்ட்ரன்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் இந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ சில்ட்ரன் வரும்போது அவங்களுக்கு நல்ல அசஸ்மெண்ட் கொடுத்து, சில்ட்ரனுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நியூட்ரிஷன் ப்ராப்ளம் தான் இருக்கும். அப்புறம் சில குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தையும் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு நியூட்ரிஷனுக்குள்ளே தேவையான சிரப்பெல்லாம் கொடுத்தோன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கரெக்ட் ஆயிரும். அண்ட் 18 இயர்ஸ் அபவ் இருக்கிறவங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு நம்ம ஆன்டி டேண்ட்ரஃப்குள்ளே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு, அடுத்தது வந்து அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம், ஆயில்ஸ் கொடுக்குறோம், ஷாம்பூஸ் கொடுக்குறோம், சீரம் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகிறோம். அடுத்த ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் என்னென்னா நம்ம அவங்களுக்கு பிஆர்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். பிஆர்பி இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் இன் ஹேர் லாஸ். ஸோ இந்த பிஆர்பிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. பயோட்டின் வித் ஆடட் வித் பயோட்டின், பிளெயின் பிஆர்பி, பிஆர்பி வித் க்ரோத் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம 3 or 4 டைப்ஸ் ஆஃப் பிஆர்பி நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கிளையண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது. ஸோ வந்து நான் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எவ்வளோ நாள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும், லைஃப் லாங் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, ஹேர் லைஃப் லாங் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்ரோ ஆன ஹேர் வந்து இருக்குமா, இந்த மாதிரி உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். இது வந்து என்னென்னா நம்ம 6 to 8 சிட்டிங்ஸ், அதாவது ஒரு மந்த்லி ஒன்ஸுக்கு இந்த பிஆர்பியை நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் எல்லாம் கரெக்டாகி ஹேர் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் தெரப்பி மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். ஆயில்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் இதை போட்டு அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ஹேர் வந்து நல்ல பெர்மனெண்ட்டாக அழகாக இருக்கும். ஸோ வந்து மென் இருக்கிறாங்க, சில பேர் நம்மக்கிட்ட வரும்போதே ரொம்ப பால்டாக வருவாங்க, ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஹேர் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இது, அந்த மாதிரி நிறைய பயங்கள் இருந்தது, ஃபியர் இருந்தது, பெயின் ரொம்ப இருக்குமா, ப்ளீடிங் ரொம்ப இருக்குமா, அந்த மாதிரி நிறைய ஃபியர் இருந்தது. இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது, ரோபோட்டிக் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது வந்து டெக்னாலஜி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக அனஸ்தீசியா கொடுத்துருவாங்க, உங்களுக்கு எந்த பெயினும் இருக்காது, நீங்கள் கான்ஷியஸாக இருப்பீங்க. ஹேரை வந்து நம்ம ரூட்ஸ்லேருந்து அதை பேக்லேருந்து ரிமூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுத்து வைக்கிறது தான் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ வந்து ஓபி ப்ரொசீஜராகவே நீங்கள் வந்துடலாம். காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் ப்ரொசீஜர் முடிச்சுட்டு போயிடலாம். அண்ட் மேபி ஒரு 1 or 2 days ரெஸ்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யூ ஆர் குட் டு கோ ஃபார் யுவர் ருட்டீன் ஒர்க். அண்ட் அதுக்கு பிறகு நாங்கள் ஃபாலோ பண்ண சொல்கிற சில இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கு உண்டான ஆயில், அந்த ஷாம்பூஸ் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இந்த ஹேர் வந்து நிரந்தரமாக இருக்குமா, போயிடுமா, நீங்கள் பின்னால் இருக்கிறத எடுத்து முன்னால் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க, இயற்கையாக இருக்கிற ஹேரே வந்து விழுந்துருது, அப்போ திருப்பி நட்ட ஹேர் இருக்குமா, இந்த மாதிரி உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். அது எப்படின்னு சொன்னால், இந்த ஹேர் வந்து நம்ம பின்னாலேருந்து எடுத்து முன்னால் நடுற ஹேர் வந்து ஒரு தடவையுமே அது விழவே விழாது, பெர்மனெண்ட்டான சொல்யூஷன். ஸோ யூ கேன் பி கான்ஃபிடென்ட் அண்ட் ஹாப்பி அபவுட் இட். இந்த காலத்தில் வந்து நிறைய ஃபீமேல்ஸுக்கு வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ், பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், ஒபிசிட்டி இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஃபேஸில் ஹேர் வளருது, அன்வான்ட் ஹேர் வளருது. ஸோ முஸ்டாஷ் மாதிரி வளருது, பியர்டு மாதிரி வளருது, அண்ட் தே ஃபீல் வெரி லோ செல்ஃப் எஸ்டீம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபீமேல்ஸுக்கு நம்ம சிறப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். வி ஹேவ் அட்வான்ஸ்டு லேசர்ஸ் விச் ஹாவ் பெர்மனெண்ட் ரிசல்ட்ஸ். நம்ம மந்த்லி ஒன்ஸ் வர சொல்லுவோம். 6 to 8 சிட்டிங்ஸ் நம்ம அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோன்னா பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு இதுலேருந்து சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ வந்து மேல் மாடல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஷோஸுக்கெல்லாம் போகும்போது பாடி ஹேர் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பியர்ட் ஷேப்பிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ பெர்மனெண்ட்டாக அந்த பியர்ட் ஷேப்பிங் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணுறோம். அது மாதிரி பாடி ஹேர் ரிமூவல் ஃபார் மேல் மாடல்ஸும் சிறப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டாட்டூஸ் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் வந்து போடுறாங்க. அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபன்னாக அந்த டாட்டூவை ஒரு எந்தூவில் போட்டுடுறாங்க. அண்ட் ஆஃப்டர் சம்டைம் அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ இது வேண்டாம், நல்லா இல்லை, பிடிக்கல, அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் எக்ஸலண்ட் டெக்னாலஜி டு ரிமூவ் தீஸ் லேசர்ஸ். அதுவும் வந்து இந்த டாட்டூவை வந்து நம்ம லேசர் மூலமாக நம்ம ரிமூவ் பண்ணுறோம்.
அந்த டேட்டூக்கு வந்து நம்ம அசஸ் பண்ணி அதுக்கு எவ்வளோ லேசர் என்ன ரேட்டில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்ற அசஸ்மெண்ட் கொடுத்து ஒரு 2 to 3 சிட்டிங்ஸ் அவங்க வந்து அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் ஒரு சின்னதாக அடிப்பட்ட மாதிரி ஒரு சின்ன ஸ்ராய்ப்பு மாதிரி அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஸ்கார் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது அந்த ஸ்கின் நார்மலாக வந்து அந்த டேட்டூ போட்ட தடமே தெரியாமல் சரியாயிரும். ஸோ வந்து நிறைய ஃபீமேல்ஸுக்கு வந்து ஐப்ரோ சரியாக இருக்காது, லிப்ஸ் வந்து டார்க்காக இருக்கும், ஃபேஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் சின்னதாக பிக்மெண்டட் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம செமி பெர்மனெண்ட் மேக்கப் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, ஐப்ரோ ஷேப் சரியாக இல்லாதவங்களுக்கு அந்த செமி பெர்மனெண்ட் மேக்கப் மூலமாக அந்த பிக்மெண்டேஷனை நம்ம டெபாசிட் பண்ணி அதை கரெக்டான ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரோம். இது கரெக்டான ஷேப்பில் நம்ம கொண்டு வரும்போது அது பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு இருக்கும். அவங்க அவசரமாக ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு ஆஃபீஸுக்கோ அவங்க ரெடி ஆகி போகணுன்னா அவங்க வந்து மேக்கப் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் லிப்ஸ்லேயும் நம்ம வந்து அந்த செமி பெர்மனெண்ட் மேக்கப் அந்த பிக்மெண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணும்போது லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதை வந்து நிறைய லேடிஸ் இப்போ ப்ரிஃபர் பண்ணி செய்துட்ருக்காங்க. ஹார்மோனல் இஷ்யூஸ், சன் டேன், இந்த மாதிரி சில காரணங்கள்னால ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க் ஆயிடுது. ஈவன் யங் கேர்ள்ஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இது வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எக்ஸலண்ட் ஸ்கின் லைட்டனிங், ஒயிட்டனிங் அண்ட் பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. டீப் கிளீனிங், பீல்ஸ், லேசர் ட்ரீட்மெண்ட், இது மூலமாக நீங்கள் பிரைட்டாக அழகாக நீங்கள் வந்து ஆயிடலாம். பிம்பிள்ஸ்ன்றது வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்து ஒரு 45 இயர்ஸ் வரைக்கும் கூட மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே இந்த ப்ராப்ளம் வருது. ஃபேஸில் மட்டும் இல்லாமல் பாடியில், செஸ்ட்லேயும், பேக்லேயும் கூட இப்போ நிறைய பேருக்கு இந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ இதுக்கு சிறப்பான ட்ரீட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. லேசர் ட்ரீட்மெண்ட் அண்ட் டீப் கிளீனிங் அண்ட் அதுக்கு பிறகு ஃபாலோட் பை க்ரீம்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணிடலாம். அடுத்தது சில பேருக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் வர்ற இடத்துல ரொம்ப ஆழமான தழும்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்காரையும் இந்த பிம்பிள்னால் ஏற்பட்ட அந்த தழும்புகளையும் நம்ம சிறப்பான ட்ரீட்மெண்ட் மூலமாக இதை சரி பண்ணி நார்மலாக அழகான ஸ்கின் ஆக்கிடலாம். ஸோ ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல சின்ன வயசில் விழுந்ததுனால முகத்தில் வந்து தழும்புகள் சிலதுக்கு இருக்குது. ஸோ இந்த தழும்புகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் கொடுக்குது. இது ஒன்று மட்டும் இல்லைன்னா நான் அழகாக இருப்பேனே அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நமக்கு சிறந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம லேசர் மூலமாகவும் மைக்ரோ நீட்லிங் மூலமாகவும் இந்த ஸ்கார்ஸை அழகாக ரிமூவ் பண்ணி நார்மல் ஸ்கின் மாதிரி அவங்க ஸ்கின்னை அழகாக திருப்பி கொடுத்துடலாம். ஃபேஸு, நெக்கு, ஆக்சிலா இதிலெல்லாம் நிறைய பேருக்கு வந்து கருப்பாக டாட் இருக்குது. இது வந்து வாட்ஸாக இருக்கலாம், இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனால் வரதா இருக்கலாம், ஏஜிங்னால் வர டாட்ஸாக இருக்கலாம், சன் அலர்ஜினால் வர டாட்ஸாக இருக்கலாம். இந்த டாட்ஸ் எல்லாம் சிறப்பாக நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட்டில் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஸ்மூத் அண்ட் ஷைனிங் ஸ்கின் ஆக்கிடலாம். நெயில்ஸுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக நல்ல கேர் கொடுக்கணும். அண்ட் நிறைய பேருக்கு நெயில் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. நிறைய நாள் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது அந்த நெயில்ஸ் எல்லாம் வந்து எல்லோ கலர் ஆயிடுது. ஸோ நெயில் பாலிஷ் வந்து நம்ம கரெக்டான பிராண்டடான நெயில் பாலிஷ் நம்ம யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத டைமில் அசிட்டோன் ஃப்ரீ ரிமூவர் வச்சு அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி நெயில் பாலிஷ் ஃப்ரீ பீரியட் நம்ம கொடுக்கணும். அது போக நம்மளுக்கு நெயில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது அந்த இன்ஃபெக்ஷன்ஸையும் உடனே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நெயில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த காஸ்மெட்டிக் கேர் சென்டர் 15 இயர்ஸாக இருக்குது. நம்மகிட்ட இதில் இருக்க ஸ்டாஃப் நிறைய பேருமே 15 இயர்ஸாக நம்ம கூடவே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து they are well versed and advanced in this technology. நான் வந்து மேனேஜிங் டைரக்டர், I manage all these people and we have dermatologist, a team which help in the treatment of the patients and we give good success rates. இந்த சிறப்பான வாய்ப்பு அளித்த SSC டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.